இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காட்டுக்குள்ள ஒரு போலீஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு டிஎஸ்பிஏ ஸ்பாட்டுக்கு போறாரு, டீமோட போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு போலீஸ் இறந்து கிடக்குறாரு. இவரை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. இவர் இறந்து 2 நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. உடம்பு முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு காயமா இருக்கு. யாரோ முதல்ல கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மத்த மிருகங்கள்லாம் வந்துட்டு இவரை சாப்பிட்டு போயிருக்கு, உடம்பெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குச்ச காமிக்கிறாங்க. கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குச்சால யாரோ குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க. இந்த குச்சை இந்த காட்டுவாசி பெண்கள் எல்லாரும் தலை சீவரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற இதே டைம்ல இந்த காட்டை சேர்ந்த 2 பொண்ணுங்க மணாலிக்கு ஒரு பயணம் போயிருக்காங்க. அந்த பெண்கள் வந்துட்டு டான்சர் அப்படின்றதுனால ஒரு கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவங்க தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இங்க தான் இந்த சீரிஸ் உடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2020 ரிலீஸ் ஆன அண்டிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ அப்படியே நமக்கு நம்ம ஹீரோ தேடி வந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இவங்க மணாலிக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு 2-3 போலீஸ் வராங்க. நீங்க யாரு, உங்களை பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பான முறையில கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இன்னொரு நபர் வராரு. இந்த நபர் தான் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. மக்களே, இவங்க 2 பேரும் டான்சர். சோ இவங்க 2 பேரையும் மணாலியில நடக்கக்கூடிய ஒரு பெரிய கல்யாணத்துக்கு டான்ஸுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, ஓ அப்படின்னா நீங்க டான்சரா, எந்திரிச்சு டான்ஸ் ஆடி காமிங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பொண்ணுங்க அந்த போலீஸை முறைச்சிட்டே இருக்கும் போது பரவாயில்ல எந்திரிச்சு ஆடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவர் சொல்லும் போது இவங்க எந்திரிச்சு பாட்டு போட்டு லைட்டா டான்ஸ் ஆடுறாங்க. பயங்கர வெறுப்புல டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு 5 பேர் வராங்க. இவங்களும் அதே கல்யாணத்துக்கு போட்டோ வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த விஷயம் பின்னாடி தான் காமிப்பாங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். இவங்க பஸ்ல ஏறி இந்த பஸ் மணாலி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க கையில கேமராலாம் வச்சிருக்காங்க. மேபி மீடியா பீப்புளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அமைதியா போகும், பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. இப்ப அப்படியே பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அந்த டீம்ல மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. ஒரு பொண்ணு தான் லீடர் மாதிரி கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பா. இவ தான் மெயின். அந்த பொண்ணு பேரு சோனா. அடுத்து ஹரின்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பையன் கேமராவை கையில வச்சுக்கிட்டு போற வர எல்லாத்தையும் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க அந்த டான்சர் பொண்ணு உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணையும் போட்டோ வீடியோ எல்லாம் கிளிக் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டா. பையன் பார்க்காத மாதிரி அமைதியா திரும்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மணாலில ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான ரெசார்ட்டை காமிக்கிறாங்க. இந்த ரெசார்ட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணமே நடக்க போகுது. சோனாவுடைய டீம் போயிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் புலம்பிட்டே இருக்கான். நான் பிலிம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு பிலிம் மேக்கிங் கத்துக்கிட்டா, இந்த பொண்ணு என்ன அநியாயமா கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோகிராஃபர் லெவலுக்கு மாத்தி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. சோனா வந்துட்டு அதான் காசு கிடைக்குது இல்ல, ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படின்றாங்க. இதே டைம்ல மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்களை காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையுடைய அம்மா சொந்தக்காரங்க கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, ஆனா என் பையன் தான் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு மணப்பொண்ணு வராங்க. இந்த விஷயத்த சோனா பார்த்துட்டு நேரா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இப்பதான் நமக்கு தெரியுது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமா எல்லாமே ஓகேவா, சேஃபா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே, உன்னுடைய ஒர்க் மட்டும் தான் இங்க இருக்கு, அழகா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வா, எங்க பசங்க உன்னை கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட் அப்படியே ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது ஹரி வந்துட்டு தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வரான். என்னடா அதுக்குள்ள தம் அடிக்க ஓரமா வந்துட்டு, அதுக்குள்ள உனக்கு பிரேக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான்லாம் வருங்காலத்துல எவ்வளவு பெரிய படம்லாம் எடுக்க போறேன் பாரு, என்ன கூட்டிட்டு வந்து வெட்டிங்ல ஷூட் பண்ண விட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இதே டைம்ல அங்க 2 பசங்க வராங்க. இந்த மொட்டையனையும் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்துட்டு ஹரிய கூப்பிட்டு நீ தானே போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் இவனுங்க மரியாதையா நம்ம கூப்பிடுறானுங்க
அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும், ஆமா நான் தான் போட்டோகிராஃபர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிங்கு நான் கூப்பிடுறாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த மாதிரிலாம் வர முடியாது, யாரு ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாப்பிள்ளையுடைய அண்ணா தான் ரிங்கு, நீ போயிட்டு என்ன விஷயம்னு பாரு, இங்க மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா சொல்லும் போது இவன் தம் அடிச்சுக்கிட்டே போலான்னு பார்க்கும்போது அதை தூக்கி போட்டு நீ இந்த கம்மை போட்டு மென்னுக்கிட்டே வா, ரிங்கு அண்ணாக்கு தம் அடிக்கிற பழக்கமே கிடையாது, தம்முன்னா அவருக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லும் போது யாரா இவனுங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பின்னாடியே போனா அங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் டிஜே பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ரிங்குவை போயிட்டு மீட் பண்ணா, நீ என்ன பண்ணு, இங்க இந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் பக்காவா கவர் பண்ணு அப்படின்னும் போது இதெல்லாம் எங்க பட்ஜெட்ல வராது அப்படின்னு சொல்றான். டே பட்ஜெட் பெட்ஜெட்லாம் பேசாத, ஓவரா பேசினா இவனுங்க போட்டு பொழந்துருவானுங்க, ஒழுங்கா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணு, மத்த விஷயம்லாம் கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க மாப்பிள்ள வராரு, எப்படி இருக்க ஏதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிய பார்த்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப, இதே டைம்ல மாப்பிள்ளையுடைய அப்பா எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாரு. அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு சும்மா டான்ஸ் ஆடினா கூட பரவாயில்ல, பயங்கரமா அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு தொட்டு பேசுறது, அப்படியே ஹக் பண்றது, இடுப்பு பிடிச்சி கிள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கரமா வெறியாகுது. இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் பெரிய பெரிய கன்னா வச்சுக்கிட்டு அண்ணா நீங்க சமயம் ஆடுறீங்க, சூப்பரா ஆடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே அந்த கிழட்டு பையனை சியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு சும்மா விடாம நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, தூக்கிட்டு போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை போயிட்டு பிடிக்கும் போது அந்த பொண்ணு வெறுப்பாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா. இதுல அந்த கிழட்டு பைய காண்டாயிட்டு கன் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா. முக்கியமா இவரை பிடிச்சி தள்ளி விட்டா பாருங்க, அந்த பொண்ணுடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் குண்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இங்க இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க, என்னாச்சு திடீர்னு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா ஹரிக்கு சரியான பயம், அட கொலகார பாவீங்களா, சாதாரணமா ஒரு கிழட்டு பையன் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டப்புன்னு ஷூட் பண்ணிட்டானே, இது சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு ஆடிட்டு இருந்தா பாத்தீங்களா. அந்த பொண்ணு ஐயோ அக்காவை ஷூட் பண்ணிட்டீங்களே, அக்கா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன பொண்ணு எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அங்க இருக்க சில பெண்கள்லாம் வந்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சி நீ அமைதியாரு, அழுவாத, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அப்பங்கார ஒரு பக்கம் என்னையே பிடிச்சி தள்ளி விடுறா, அதான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க மாப்பிள்ள வந்துட்டு அப்பாவை சமாதானப்படுத்தி ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட வந்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பொண்ணுக்கோ பொண்ணு ஃபேமிலிக்கோ தெரியாம பாத்துக்கோ, முக்கியமா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வை, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு பெருசா காயம்பட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது ரிங்கோடைய ஆட்கள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. ஐயோ என் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு பின்னாடி போக ட்ரை பண்ண ரிங்கு கிட்ட போயிட்டு இங்க பாரு, உங்க அக்காக்கு ஒன்னும் ஆகல, உங்க அக்கா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக சொல்லியிருக்கேன், ஒழுங்கா டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடல அப்படின்னா உன்னையும் கொலை பண்றவன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு பயந்துட்டு வேற வழியே இல்லாம அப்படியே அழுதுகிட்டே பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. டேய் நீங்களும் ஆடுங்கடா, இங்க ஒன்னும் ஆகல, அமைதியா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னும் போது எல்லாரும் ஆடுறாங்க. அடுத்து இப்போ ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் தான் போல. ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணுடைய பாடி ஏத்துறாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வரும்போது சைரனை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு பொலன்னு பொழக்கிறான். உன்னை யாரா சைரனை போட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு அடிக்கிறான். ஐயா வழக்கமாவே ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா சைரன் போட்டுட்டு தான் வருவேன், சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆம்புலன்ஸை கொண்டு போவ இந்த எல்லா விஷயத்தையும் ஹரி பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். நேரா சோனா கிட்ட போயிட்டு சொன்னா அந்த பொண்ணும் சரியான ஷாக்கு, எனது ஒரு பொண்ணையே கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக்கிங்கா கேக்குறா. இங்க பாரு உடனே போலீஸ்க்கு போலாம், இவனுங்க எல்லாரும் கொலைகார பாவிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது, நீ பார்த்த இல்லையா அந்த பொண்ணையே சாதாரணமா ஷூட் பண்ணிட்டானுங்க, நம்மளாம் ஏமாத்திரம், இங்க இருந்து உயிரோட வெளியே போனோம் அப்படின்னா நீ அமைதியா போ, அமைதியா வாயை மூடிட்டு போயிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, இல்லனா நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டு போகணும்னு சொல்றியா, கண்டுக்காம போகணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி போனாதான் உனக்கும் ஒரு குண்டடி படாம இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் அந்த பொண்ணு பேசி புரிய வைக்க ட்ரை பண்றா. இவனும் அமைதியா ரூமுக்கு போயிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கேமரால ரெக்கார்ட் பண்ண எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த கேரக்டர் பையன் ஷூட் பண்ணி கொலை பண்ற வரைக்கும் எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ். கண்டிப்பா அவனுங்க எப்ப வேணா வந்து நம்ம கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள
காப்பி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல காப்பி பண்ணிட்டு இந்த மெமரி கார்டை எங்கேயாச்சும் தூக்கி மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல அந்த ரிங்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். டே ஒழுங்கா வந்து சீக்கிரமா கதவை தர அப்படின்னும் போது ஐயோ இந்த டைம்ல இவனா நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மெமரி கார்டை தூக்கிட்டு போயிட்டு தூக்கி தூரமா போடுறான். இந்த விஷயத்த பக்கத்துல ஒரு பொண்ணு நிப்பா பக்கத்து ரூம்ல. அந்த பொண்ணு பாக்குறா யார் இவன் எதுக்காக எதையோ தூக்கி போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவன் அதுக்கப்புறமா பாத்ரூம்ல இருந்து வெளியே வர மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு போயிட்டு கதவை ஓபன் பண்ண. டேய் உனக்கு கதவை திறக்க இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி இன்னைக்கு டான்ஸ் பார்ட்டில எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலையா, ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் காமி அப்படின்னும் போது இவனும் போட்டு காமிக்க பாதிலேயே எல்லாமே கட் ஆகுது. என்னடா அதுக்கப்புறம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, ஒழுங்கா எதையும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணலையான்னு கேட்கும் போது இல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்குள்ளதான் கீழே ஏதோ சம்பவம் போல அப்படின்னும் போது உடனே இவன் காண்டாயிட்டான். இங்க பாரு உன்னுடைய உயிர் ஒன்னும் போல இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷப்படு, வாயை முடிட்டு அமைதியா இருந்த அப்படின்னா இங்க இருந்து சேஃபா போலாம், இல்லனா உன் பாடி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அவன் பாடி நாங்க வந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறமா இவன் வெளியே போயிட்டு ஆமா நம்ம இந்த மெமரி கார்டை எந்த பக்கம் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த விஷயத்தையும் பக்கத்து ரூம்ல அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியா கிளம்பி கீழே போறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி மணாலி தான் வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது அந்த பொண்ணுங்களுடைய போட்டோ எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ரெசார்ட்ல காமிக்கிறாங்க. ரிங்கு ஆட்கள் கிட்ட சொல்லி அந்த இடத்த பக்காவா கிளீன் பண்ண சொல்றான். அவங்களும் கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. ஒழுங்கா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அந்த பேண்ட் அதுக்கப்புறம் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசா வாங்கிக்கோங்க, நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அங்க தம்பிக்காரன் வரான். அண்ணா அநியாயமா இப்படி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, இந்த விஷயம் மட்டும் பொண்ணுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, நீ அமைதியா போ, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய அண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் அமைதியா கிளம்புறான். ஆக்சுவலா ரிங்கு வந்துட்டு சொந்த அண்ணாலாம் கிடையாது, சொந்தக்கார அண்ணா. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹரி தூங்கிட்டே இருக்கும் போது சோனா தான் வந்து எழுப்புறாங்க. டே எக்கச்சக்கமான வேலை இருக்கு, நீ பாட்னு தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கா கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கீழே போனா அந்த கொலகார குடும்பம் இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல, யாருமே சாவல அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, எப்படிடா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இவ்வளவு அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனா அங்க அந்த மொட்டையும் இருக்கான். நேரா மொட்டையங்கிட்ட போயிட்டு நேத்து ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்கும் போது அதான் நான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது ஒரு பெரியவர் அந்த பொண்ணை ஷூட் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணுக்கு லைட்டா காயம் தப்பாப்பட்டிருக்கு, எப்படியோ உயிர் பொழைச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், கூடவே அந்த பொண்ணு கூட வந்தவங்களா இருக்காங்க, இன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணுக்கு தேவையான காசுலாம் கொடுத்து ஊருக்கு அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னும் போது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அந்த டைம்ல அங்க மாப்பிள்ளையோடைய அப்பா வராரு. டே கேமரா தம்பி உன்னதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், அங்க பாரு நல்லா பல்கா ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை போட்டோ எடுத்து என்கிட்ட கொடு, இதுதான் இன்னைக்கு உன்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போக அட பாவி நீ கொலகாரம் மட்டும் கிடையாது பயங்கர காஜி போலியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த டைம்ல காட்டு பக்கமா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வீடு மாதிரி ஷெட் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள நாயெல்லாம் இருக்கு போல, சமயம் நாயெல்லாம் குலைச்சுக்கிட்டு இருக்கு. இவன் போயிட்டு அங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள நாயெல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்காங்க. ஆனா நாய் கூண்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கூண்டுக்குள்ள டான்சர் பொண்ணையும் கூட வந்த அந்த இன்னொரு பையனையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு இவன் செமையா ஷாக் ஆகுறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இவன் பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள வேற எந்த ஆளையும் காணோம், அவங்கள போயிட்டு காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணா அங்க இருக்க நாய் எல்லாமே இவனை கடிக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளேயே போக முடியாம சட்டையெல்லாம் கிழிஞ்சு பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு அப்படியே வெளியே வரான். இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சோனாவை காமிக்கிறாங்க. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு ரிங்குவை சோனாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மொத்த ரெசார்ட்டுக்கும் இவன் தான்
ஓனரு, நீ ஏதோ பிசினஸ் டீல் பேசணும்னு சொன்னலையா, பேசிக்கோ அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா உங்க ரெசார்ட்டை ஏற்கனவே கூகுள்ல லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, இன்னமும் நிறைய உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும், நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏதாவது பெரிய டீலா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க சோனாவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஒரு முக்கியமான விஷயம், இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அடியே, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏன் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, இப்போ அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஆனா ஹரிய மட்டும் ஆளை காணும் அப்படின்னும் போது ஐயோ இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான், சரி ஓகே நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா இவன் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். டே எங்கடா போனேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எவ்வளவு ஒர்க் இருக்கு, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் எல்லாமே சொல்றான். அந்த பொண்ணையும் பையனையும் நாய் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் போயிட்டு காப்பாத்தணும், இவங்க திருந்துற மாதிரி தெரியல, போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னும் போது டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ பண்ற விஷயத்த பார்த்தா ஒண்ணு நம்ம காலி ஆயிடுவோம், இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு சாவறதுக்கு நீயே காரணமாயிடுவ போல, கொஞ்சம் அமைதியா போயிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னும் போது இல்ல இல்ல கண்டிப்பா அந்த பொண்ணு உயிர் பழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன், இன்னொன்னு இவங்களை பிடிச்சி நாய் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணும், சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம போலீஸ்க்கு போலாம் அப்படின்னும் போது டேய் இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நம்மள கொலை பண்றாங்கடா, நீ இவங்களெல்லாம் பத்தி கவலைப்படாத, போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிடுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மணாலி வந்துட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு போலீஸ ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு, ஆக்சுவலா 2 பொண்ணுங்க கொலை பண்ணிட்டு இந்த ஊருக்கு டான்ஸ் ஆட வந்துட்டாங்க, நான் இப்போ அந்த பொண்ணு தான் தேடி வந்திருக்கேன், அந்த பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எப்படி அவ்வளவு ஈஸியா ஹெல்ப் பண்ண முடியும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, முதல்ல நீங்க இங்க வர போறீங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்மே பண்ணாம வந்துட்டீங்க, நீங்க சீனியர் ஆபீசருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, பெர்மிஷன் வாங்க அப்படின்னும் போது அவ்வளவுதானே அது சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே டிசிபி தான் டிஐஜிக்கே கால் பண்றாரு. கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கும் போது அங்க இருக்க எல்லா போலீஸும் ஓகே சார் நாங்க தேட ஆரம்பிக்கிறோம், அந்த போட்டோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த லோக்கல் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு அந்த ரிங்கு நிறையவே காசுலாம் கொடுத்து மயக்கி வச்சிருக்கா மக்களே, இந்த லோக்கல் போலீஸ் எல்லாருமே ரிங்கோடைய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஹரிய காமிக்கிறாங்க. இவன் அந்த மெமரி கார்டை தூக்கி போட்டான் பாத்தீங்களா, அதை போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறான். இந்த விஷயத்த மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பாக்குறா, என்ன பாசியே தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெமரி கார்டை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு போக இவனுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நம்ம வந்துட்டு யார்ட்டையாச்சும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிங்கோடைய அல்லக்கை மொட்டை இருப்பான், அந்த மொட்டையை கூப்பிட்டு போட்டு கொடுக்க இந்த விஷயத்த ஹரி பார்த்துட்டான். அடி பாவி அநியாயமா அவங்கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்குறியடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு போன்ல இந்த விஷயத்த காப்பியும் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிட்டான். மொட்டையை வந்து பார்க்கும்போது அங்க ஹரிய காணும், இவனுக்கு என்னமோ தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு உசாரா இந்த விஷயத்த ரிங்கு கிட்ட சொல்ல போயிட்டு இருக்கான். ரிங்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சோனா கூட சேர்ந்துட்டு ஒரு டீல் பேசிட்டு இருக்கான், இந்த ரெசார்ட்டை வந்துட்டு நாங்க பயங்கரமா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், இத ஒரு பெரிய ப்ராஜெக்டா பண்றோம், அதுக்கு 90 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூட வந்த பொண்ணே ஷாக் ஆகுறா, அந்த இவனும் ஷாக் ஆகுறான். இதை மட்டும் நீங்க போட்டீங்க, இதை மட்டும் உங்க வெப்சைட்ல போட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, உங்களுக்கு கோடி கோடியா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாயாலேயே பேசிட்டு கொஞ்சம் லைட்டா ரொமான்டிக்கா அப்படி இவனுக்கு முன்னாடி போயிட்டு இவனை செட்யூஸ் பண்ற மாதிரி நிக்க 90 லட்சம் தானே பரவாயில்ல குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். இந்த டைம்ல மொட்டையாங்க வந்து எல்லா விஷயத்தையும் ரிங்கு கிட்ட சொல்லும் போது அட பாவி அப்படின்னா அவனை தப்பிக்க விட்டியா, இப்ப அவன் எங்க போனானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோனா கிட்ட வந்து உன் கூடவே ஒரு பையன் சுத்திட்டு இருப்பானே அவன் பேர் என்ன, அவன் எங்க போனா, உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே நமக்கு ஹரிய காமிக்கிறாங்க. சோனா கால் பண்ணா அட்டென்ட் பண்ணாம இவன் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். பக்கத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் குண்டடிப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு விசாரிச்சா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, கூட்டிட்டு வரும்போது டெட் பாடியை தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆள் சொல்லும் போது இவனுக்கு செம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த பொண்ணு உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயமும் இவனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நெத்தி பொட்டுல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. இதை விசாரிச்சுட்டு வெளியே போகும்போது அங்க ரிங்கோடைய ஆட்கள்லாம்
வராங்க. டேய் தம்பி ஹரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ பயந்துட்டு ஓடுறாரு. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு பார்த்தா ஸ்டேஷன் வாசல்லயே அந்த ஆட்கள்லாம் நிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. மணாலிக்கு எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த லேடி தான் டான்சிங்க்கு ஆட்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க. இவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிக்கும் போது இல்ல இந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேஷுவலா இந்த டைம்ல இங்க ஷூட்டிங்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே சார் எனக்கு எந்த கன்னும் ஷூட் பண்ண மாதிரி சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. உடனே அந்த லோக்கல் போலீஸ்காரன் செமையா ஷாக் ஆகுறான். பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி அவரு கேட்டது சினிமா ஷூட்டிங், நீ வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மேபி இந்த பொண்ணு வந்துட்டு சினிமா ஷூட்டிங்ல ஆக்ஷன் சீன் எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இங்க என்னமோ சம்திங் ராங். இதை இங்க இருக்கிற எல்லாரும் மறைக்க பாக்குறாங்க. இந்த லேடி இந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லாவே கெஸ் பண்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ரெசார்ட்ல கல்யாண பொண்ணை காமிக்கிறாங்க. கீழே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரெசார்ட்டோடைய மேனேஜர் கிட்ட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கீழே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க மேல போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னும் போது இல்ல நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க வந்துட்டு இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட கேட்கும் போது ஆக்சுவலா நேத்து நைட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆம்புலன்ஸை கொண்டு வந்தேன். ஆம்புலன்ஸ்ல எதுக்காகடா சைரனை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு சார் செமையா போட்டு அடிச்சாரு. காலையில வந்தா வேலைக்கே வராத போ அப்படின்றாங்க. நானே புள்ள குட்டிக்காரன், இந்த வேலை இல்ல அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பேசி வேலையில சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நேத்து எந்த பொண்ணுக்கு காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேனேஜர் தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க மாப்பிள்ளைக்கு கால் பண்றாங்க. நேத்து நைட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு பயங்கரமா காயம் பட்டு ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க, அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனது காயமா, அப்படிலாம் யாருக்குமே காயம் படலையே, யாரு, நான் வேணா விசாரிச்சுட்டு சொல்றேன், ரிங்கு கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம பிளானையே கட்டுருவான் போல. அநியாயமா நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்டயே போயிட்டு ஏதோ சொல்லி வச்சிருக்கான், ஏதாவது பொண்ணுடா அப்படின்னு சொல்லும் போது ரிங்கு வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனவன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருடைய மூஞ்ச உடைச்சு இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலேயே படக்கூடாது, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹரிய காமிக்கிறான். அங்க இவன் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறி போலான்னு பாக்கும்போது ஓடி வரும்போது போனை கீழே போட்டு உடைச்சிட்டு இருப்பான். அங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு கொண்டு போயிட்டு போனையும் ஆன் ஆகல, கீழே போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் டைம் ஆகும், இன்னைக்கு முழுக்க ஆகும், நிறைய ஒர்க் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி வச்சுட்டு அங்க லேண்ட்லைன் போன் இருக்கும், அந்த போன் மூலமா யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு பாக்குறான். யாருக்கு கால் பண்ணாலும் போனே போக மாட்டேங்குது. உடனே கடைசியா இல்ல இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வர அங்க அந்த ரவுடிகள்லாம் சுத்தி வளர்ச்சிட்டாங்க. ஐயோ மாட்டமுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா ரோட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்க ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து மாப்பிள்ள இறங்குறான். டே ஹரி இந்த பக்கம் எங்கடா ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையை சொல்லாம நான் ஜாகிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேவா நான் ரெசார்ட்டுக்கு தான் போறேன், காருக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு வேற வழியே கிடையாது, இந்த பக்கம் ஓடினா கண்டிப்பா இவனுங்கிட்ட மாட்டிப்போம், இங்க இருந்து போனாலும் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து காருக்குள்ள இந்த மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா இவங்களும் வந்து ஏறிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரெசார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி அமைதியா ஹரி ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சோனா. டேய் பேதியில போனவனே எங்கடா போன, கால்ல இருந்து உன்ன ஆளையே காணும், எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்சிங் ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்க போது, எல்லாத்தையும் கவர் பண்ணும், ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனோடனே பின்னாடியே அந்த மொட்டையை வந்து கதவை ஓபன் பண்ணி இவனை புடிச்சிட்டான். புடிச்சு பின்னாடி அந்த ஷெட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா காட்டுக்குள்ள, அங்க கூட்டிட்டு போறான். அங்க ரிங்கு மத்த அடியாட்கள்லாம் இருக்காங்க. ரிங்கு இவனுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஹரியுடைய மொபைலு, மெமரி கார்டு, அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துண்டு துண்டா உடைச்சு போடுறான். உடைச்சு போட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் உருவி விடு அப்படின்னு சொல்ல இந்த மொட்டையும் போயிட்டு ட்ரெஸ்ஸை கரெக்டா ட்ரை பண்ணும்போது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறா. அமைதியா நில்லு, இல்லனா உங்க அக்கா போன இடத்துக்கே உன்னையும்
அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி அந்த பொண்ணுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அப்படியே நியூடா நிக்க வைக்கிறாங்க. இதை பார்க்க இவனுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு அழுதுட்டு நிக்கிறா. கூட வந்தவரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ ரிங்கு இவளுகளெல்லாம் கொலை பண்ணி போட்டா கூட ஏன்னு கேட்க ஆளே கிடையாது. இவளுகளுக்காக போராடாத, இவளை காப்பாத்த ட்ரை பண்ணாத, இவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணா நீயும் செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷன் போறாரு. அங்க போனா இன்ஸ்பெக்டரே உட்கார்ந்துட்டு ரம்மி விளையாடிட்டு இருக்காரு. யாராவது கால் பண்ணாங்களா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவும் இல்ல, நீங்க வேணா பாத்துக்கோங்க அப்படின்னும் போது என்ன ₹1 ஆக்ட் பண்ண சொன்னா ₹100 ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானே, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு வேண்முத்துக்குனே செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது 100க்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. அந்த கால் ரெக்கார்டை வந்துட்டு யாரோ டெலிட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி கேட்டா நம்ம ஹரி தான் கால் பண்ணி பேசியிருக்கான். இதை யாரு டெலிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருன்னு தெரியல, தெரியாம டெலிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ல யாரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இன்னொரு பொண்ணு கூட வந்தவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹரின்ற பையனும் மாட்டிக்கிட்டு இருக்கான். உடனே கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது அந்த அல்லக்கையை லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரிங்குக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். பெங்கால்ல இருந்து ஒரு போலீஸ் வந்திருக்காரு, உன்னுடைய ரெசார்ட்டை தான் சர்ச் பண்ண அந்த போலீஸும் நாங்களும் வந்துகிட்டு இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ரிங்கு ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் இங்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னே ரிங்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு போயிட்டு ஹரிய போட்டு பொலன்னு பொழக்கிறான். இந்த 3 பேரையும் இங்கிருந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு வெளியே வச்சு கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த மொட்டைய சில அடியாட்களை கூப்பிட்டுட்டு இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா போலீஸ் வந்துட்டாங்க. வாசல்ல ஒரு 3-4 போலீஸும் நிக்கிறாங்க. இப்போ கண்டிப்பா வெளியே போக முடியாது, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அடியாட்களை பாத்துக்க சொல்லிட்டு இந்த மொட்டையை மட்டும் போயிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் எல்லாருமே ரிங்குக்கு தெரிஞ்சவங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் வந்துட்டு வாசலை பாத்துக்க சொல்லிட்டு யாரும் வெளியே போகாம பாத்துக்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்காரு அப்படின்னும் போது அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போறோமோ தெரியல. சரி இந்த விஷயத்த ரிங்குக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்கும் கால் பண்ணி சொல்ல இவன் வெளியே வரான். அங்க நம்ம ஹீரோ டீமோட வந்திருக்காரு. ரிங்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே இங்க பாரு, இங்க ஸ்டாரு இந்த மாதிரி 3 இருந்தா அது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் எங்களுக்கு கால் பண்ணா. இங்க வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போட்டோஸ்லாம் கிளிக் பண்ண வந்திருக்கானா. அந்த பையன் வந்துட்டு 2 பொண்ணுங்களுடைய உயிருக்கு ஆபத்து, ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் துரத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா. அந்த பையன் இங்க எங்கேயாச்சும் இருக்கானா கூப்பிடுங்க அப்படின்னும் போது யாரும் இங்க கிடையாது, நீங்க ஸ்பெசிபிக்கா யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணு நீயா போயிட்டு கூட்டிட்டு வா, இல்ல அப்படின்னா நானா போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டேய் இது பாரு, இது கொலை கேஸ், இதுக்கு வாரண்ட் கேட்டா கண்டிப்பா 5 நிமிஷத்துல கொடுத்துருவாங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாத ஒழுங்கா நகரு அப்படின்னும் போது இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு போட்டோகிராஃபர் எல்லாரையும் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு சோனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்க பாரு அந்த ஹரியால எக்கச்சக்கமான பிரச்சனை, அவன் இங்க கிடையாது எங்கேயோ ஓடி போயிட்டான், நீங்க எல்லாரும் அங்க வந்து ஏதாவது பேசி சமாளிங்க, உங்க கூட ஹரி வரவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் வந்துட்டு நான் சேஃப் ஆக முடியும், நீங்களும் சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், நான் சொல்ற எல்லாத்துக்கும் நீ ஓகே சொல்லணும் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். டீம்ல மொத்தமா 5 பேர் வந்திருப்பாங்க, இங்க 4 பேர் தான் இருக்காங்க, நீங்க மொத்தமா எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது 4 பேர் அப்படின்னு சொல்றாங்க. 4 கேமரா ஒரு லேப்டாப் இருக்கும், 5 பேர் இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னும் போது 4 பேர் சேர்ந்து எப்படி இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிடுக்கு புடி கேள்வி கேட்கும்போது அதுக்கு சோனா சொல்றாங்க, நான் வந்துட்டு ட்ரோனையும் பறக்க விடுவேன், இந்த எடிட்டிங் ஒர்க்கையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க எல்லாருமா சேர்ந்துட்டு ஏதோ உண்மையை மறைக்கிறீங்க, ஏதோ பொய் சொல்றீங்க, ஆக்சுவலா உங்க கேங்க சேர்ந்த ஒரு பையனுக்கு தான் உயிருக்கே ஆபத்து இருக்கு, இங்க 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆட வந்திருக்காங்க, அதுல ஒரு பொண்ணை வந்துட்டு இங்க இருக்க கொலகார கூட்டம் கொலை பண்ணிருக்காங்க, இன்னொரு பொண்ணுடைய உயிருக்கும் ஆபத்து, அதே சமயத்துல அந்த பொண்ணு கூட இன்னொருத்தரும் மாட்டிக்கிட்டு இருக்காராம், ஒரு செகண்ட் இந்த ஆடியோவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசி
பேசினது பக்காவா ரெக்கார்டா இருக்கு. இந்த பையனுடைய உயிருக்கே கண்டிப்பா ஆபத்து இருக்கு, சொல்ல முடியாது, என்னது கொலை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல சோனா கூடவே ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணும் நம்ம ஹரியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஹரிய நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா. இப்போ எதுக்கு அந்த பொண்ணு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டா அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் அழுவா, அந்த பொண்ணு கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சோனா சமாளிக்கிறாங்க. என்னென்னமோ பேசி சமாளிக்கிறீங்க, ஆனா அந்த பையனுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் ரிங்கு தம்பி நான் போயிட்டு வாரண்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போதே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரெசார்ட்ல இருந்து யாரும் வெளியவும் போக கூடாது உள்ளேயும் வரக்கூடாது, கேட்ல போலீஸ்க்கு காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போலீஸை போட்டே போறாரு. இந்த பக்கம் சோனா நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போது அந்த பார்ட்டியை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் செமையா காண்டாவறாங்க. ஹரி இறந்து போயிட்டானா, ஹரிக்கு என்னாச்சுன்னு கேட்க ஹரிக்கு ஒன்னும் ஆகல, கண்டிப்பா சேஃபா இருப்பான், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னும் போது கேட்க முடியாது, ஏற்கனவே ஹரிக்கு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பொண்ணை கொலை வேற பண்ணிருக்காங்க, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது தாராளமா கிளம்புங்க, இங்க இருந்து நீங்க போனீங்க அப்படின்னா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அந்த ஹரிய காப்பாத்த நம்ம எல்லாரையும் காப்பாத்த நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்சை கேட்டீங்க அப்படின்னா உயிரோட ஊருக்கு போலாம், இல்லனா அவ்வளவுதான் நம்ம கதையே முடிஞ்சு போயிடும். கண்டிப்பா அவங்க பெர்மிஷன் இல்லாம நம்மளால இங்க இருந்து போகவே முடியாது, ஹரி பண்ண பிரச்சனையால இப்போ நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா நான் சொல்ற பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க கத்திட்டு இருக்கா. அடுத்து அந்த பார்ட்டில காமிக்கிறாங்க இந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் தனியா ஒரு ஓரமா போயிட்டு குடிச்சிட்டே இருக்கான் அப்படின்ற விஷயத்த இந்த பொண்ணு பார்த்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் உண்மையை சொல்ல மாட்ற, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தனியா கூட்டிட்டு போயிட்டு நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா, நான் சொல்றதான் நீ நம்பணும், மத்தவங்க சொல்றத நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணி அந்த பொண்ணை சரி பண்ண ட்ரை பண்றான். இதே டைம்ல இவங்க எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஆன்டி பின்னாடியே வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ஊருடைய சீஃபுக்கு கால் பண்ணி எனக்கு வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு கால் பண்றான். அவனுடைய கால் அட்டன் பண்ணி பேசினா நீங்க ஏதாவது பண்ணுங்க, அந்த வாரண்ட் மட்டும் கிடைக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ரிங்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன், நிறைய அரசியல் சப்போர்ட், நிறைய பணம் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால இந்த ஊர் போலீஸ் மொத்தமாவே ரிங்குக்கும் ரிங்குடைய ஃபேமிலிக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரிங்கு கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எனக்கு வாரண்ட் வேணும், ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, மத்த 3 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு உடனே வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த எவிடன்ஸும் இல்லாம இப்போ வாரண்ட் கிடைக்காது, நீங்க போனை வைங்க காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. உடனே நம்ம ஹீரோ எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும், அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மாப்பிள்ளை பையனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரி கடுப்போட அந்த பொண்ணு என்னதான் பேசினாலும் ரொமான்ஸே பண்ணாலும் நம்ப மாட்டா, ஒத்துக்க மாட்டா போல, இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போல. இவன் சோகமா அப்பாக்கு பக்கத்துல வந்து உட்காரும் போது என்ன அவனே கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிட்ட போல, உன்னுடைய ஆன்டி எல்லாமே பார்த்துட்டு அம்மா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அப்பா அது இப்போ பெரிய விஷயமே கிடையாது, நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, உங்களாலதான் எல்லா பிரச்சனையும், அந்த டான்சர் பொண்ணை எதுக்காக ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நான் ஷூட் பண்ணனா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இதை வேற மறந்து தொலைஞ்சிட்டீங்களா, அந்த அளவுக்கு குடிச்சா எப்படி ஞாபகத்துல இருக்கும், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம் அப்படின்னும் போது இங்க பாரு எதையும் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, ரிங்கு உன்னுடைய அண்ணன் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பான், நீ லைட்டா சரகு போட்டு போயிட்டு படுத்து தூங்கு, எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும், ரிங்கு பார்த்துப்பான் அப்படின்னும் போது அவன் எதையும் சரியா பாத்துக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது ரிங்கு போயிட்டு சோனாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய ரெசார்ட்ல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன் எல்லா கல்யாணத்துக்கும் என்னுடைய டீம் தான் போட்டோ வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 கோடி ஆச்சு எனக்கு இன்கம் வேணும், அந்த அளவுக்கு நீ ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா கொடுக்குறேன், அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா அந்த ஹரி ஒத்துக்கல, உங்க டீமால எனக்கு பிரச்சனை அப்படின்னா அவனு பார்க்க மாட்டேன் நீனு பார்க்க மாட்டேன், உங்க எல்லாரையும் கொலை பண்றேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு கண்டுக்காம நேரா கிளம்ப ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிறா. இவன் வந்துட்டு அந்த ஷெட்டுக்கு கொண்டு வந்திருக்கான் நாய். அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் வெளியே போறாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஹரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு ஹரி, நான் சொல்ற பேச்ச கேளு, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன், வா இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ இங்க நடந்த எந்த விஷயத்தையும் பார்க்கல கேட்கல, இங்க யாரும் இறந்து போல, அவங்க செத்து போனா நமக்கு என்ன, இவங்க மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன, நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னும் போது, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுகிளி, நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா, இவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நான் வந்துட்டு உன்னை வச்சு ஒரு டீலே பேசிட்டேன், வருஷத்துக்கு 1 கோடி கிடைக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, இந்த பொண்ணு கூட போறதுக்கு இங்கே உட்கார்ந்து சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு திரும்பி உட்கார, நீ எக்கேடோ கேட்டு நாசமா போன்னு அம்போன்னு விட்டு அந்த பொண்ணு பாருன்னு கிளம்பி போயிட்டா. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த டான்சர் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா மக்களே. அந்த பொண்ணுடைய பேரு கோயல். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ சர்ச் வாரண்ட் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ சர்ச் வாரண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டீமை கூப்பிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு கிளம்புறாரு. இந்த விஷயம் ரிங்குக்கும் தெரிய வருது. ரிங்கு செமையா கடுப்பாகிறான். அந்த பக்கம் சோனாவை காமிக்கிறாங்க. சோனாவும் சோனாவுடைய டீமும் அங்க இருக்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கவர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அம்மா விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா உனக்கு என்னமா வேணும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு. மேடம் நான் அம்மா கிடையாது, உங்ககிட்ட 30 லட்சம் கொடுத்துட்டு இது வரைக்கும் வாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அவன் தான் கால் பண்றேன், உங்க வீட்டுல தான் வந்து உங்க அம்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சார் இப்போ நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு போனீங்க, உங்களுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணதான் ஒரு பெரிய இதுக்கு வந்திருக்கேன், இந்த ஒர்க் முடிஞ்சா கண்டிப்பா எனக்கு நிறையவே பணம் கிடைக்கும், அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னும் போது, இதே மாதிரி நீ எக்கச்சக்கமான பொய் சொல்லிட்ட, நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ ஒர்க்கை முடிச்சுட்டு பொறுமையா பணத்தை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உன் வீட்டை விட்டும் உங்க அம்மா விட்டும் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ஐயோ இந்த ஆள் வேற வீட்டுல அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ரிங்கு கிட்ட எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னே தெரியல, போலீஸ் வர இங்க வந்துகிட்டு இருக்காங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஷெட்டுக்கு போறான். ஷெட்டுக்கு போயிட்டு அந்த மொட்டையங்கிட்ட நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கேன், கரெக்டா 9 மணிக்கு நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும், அந்த கேப்ல வந்துட்டு இவங்க எல்லாரையும் எப்படியாச்சும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்றது அப்படின்றான். இத கேட்ட 3 பேரும் ஐயோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு வெளியே வரான். இதே டைம்ல போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஒரு பயங்கரமான கலவரமே ஏற்படுது. ரிங்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், இங்க வந்துட்டு ஒரு பெரிய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரிங்கு தம்பி நீங்க தான் போயிட்டு வாரண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க, நானும் வாரண்டோட வந்திருக்கேன் அப்படின்னும் போது கூடவே இன்னொருத்தர் இருக்காரு அந்த ரிங்கு கூட, அவரு ஏன் போலீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட மோதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணும்போது, டே பாலு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரிங்குக்கு எதிரியா இருந்த ரிங்கும் நீயும் தான் டிம்பர் பிசினஸ்ல பயங்கரமான காம்படிட்டர்ஸா இருந்தீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவனை எதிர்த்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இவன் கூட நீ வந்துட்டு ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டு 2 பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கீங்க, அந்த எப்ப வேணா இவனை நீ கவுத்தோட வாய்ப்பு இருக்கு, இது மட்டும் இல்லாம இப்போ நீ எம்எல்ஏக்கு தான் கால் பண்ற கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட இருக்க பார்ட்னர் அப்படியே பயந்து நடுங்கி போறாரு, எம்எல்ஏக்கெல்லாம் கால் பண்ணி ஒன்னும் பண்ண முடியாது, இது ஒரு கொலை கேஸ், அது மட்டும் இல்லாம வாரண்டோட வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையை நவுருங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் கேட்ட ரிங்கோடைய அப்பா சரியான போதையில இருக்காரு, வந்த ஒரு போலீஸோடைய சட்டையே புடிக்கிறாரு, தப்பா பேசி யாரா நீ எதுக்காகடா இங்க வந்திருக்க, மாமூல் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேச கல்யாண மாப்பிள்ளையே குதிரையிலிருந்து இறங்கி வரான், ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, தயவு செஞ்சு ஓரமா போங்க, வாங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்க அப்பா போதையில அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, நீங்க சர்ச் வாரண்டோட வந்திருக்கீங்க, போயிட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரிங்கு கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கையோட கூட்டிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த மணப்பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட வந்துட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, உன்னுடைய ஃபேமிலியை பத்தி பயங்கர பெருமையா பேசின, ஒரு போன் கால் போட்டா எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தாலும் அடக்கிடுவீங்க, அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப ஏன் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இது வந்துட்டு பெரிய வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால பாதுகாப்புக்கும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு போலீஸ் வந்திருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, இத அப்பாவும் அண்ணாவும் சமாளிச்சுப்பாங்க,
நீ அமைதியா இரு அப்படின்னும் போது இதுக்கப்புறமும் என்னால கண்டிப்பா அமைதியா இருக்க முடியாது, நான் போயிட்டு நேரடியா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும், காசு தான் வேணும் அப்படின்னா நானே உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணா கொடுக்குறேன், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னும் போது மேடம் நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஒன்னும் காசுக்காக வரல, இங்க 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆட வந்திருக்காங்க, அதுல ஒரு பொண்ணை வந்துட்டு இங்க இருக்க யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த இன்னொரு பொண்ணு கூட வந்தவரு அதுக்கப்புறம் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், இவங்க 3 பேரும் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க 3 பேருடைய கடைசி ஹோப் நான் மட்டும்தான், நான் காப்பாத்துவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க அமைதியா இருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அட பாவி அப்படின்னா இவ்வளவு நேரம் என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள பையனை முறைச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு பாட்டுனாங்க இந்த கிளம்பிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயும் டீமையும் காமிக்கிறாங்க, இவங்க ரெசார்ட் முழுக்க தேட்டாங்க, ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல, அதுக்கப்புறம் காட்டு பக்கமா ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனா அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, நீங்க அங்க போயிட்டு சர்ச்சும் பண்ண முடியாது, அங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னா தனி வாரண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். இவரு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நாய்களை மட்டும் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நம்ம ஹரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காணும், அடியாட்களையும் காணும், இவங்க இங்க வரும்போது கரெக்டா அவங்க எல்லாரும் வேற வழியா போயிட்டு இருக்காங்க. ரிங்குடைய அடியாட்கள் அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ஓரமா கார் நிக்கும், அதாவது ரிங்கு சொன்னா இல்லையா 3 நிமிஷம் டைம் உங்களுக்கு அதுக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கரெக்டா ஒரு கார்ல ஏத்தி அந்த அடியாட்கள்லாம் இவங்க 3 பேரையும் கடத்திட்டு போறாங்க, இவங்களுக்கு பின்னாடியே ஒரு தாடிக்காரன் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க, நீங்க சர்ச் பண்ண வரைக்கும் எதுவும் கிடைக்கல இல்லையா, இதுக்கப்புறம் இங்க நின்று என்ன பண்ண போறீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஹப்பாடா எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அங்க சோனா வராங்க, எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அர்ஜென்ட்டா காசு வேணும், கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது, என் பாலிசில அட்வான்ஸ்ன்ற வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன், கடங்காரன் வீட்டுல வந்து அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான், தயவு செஞ்சு அட்வான்ஸ் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே குறுகுறுன்னு பாக்குறான். அவ்வளவுதான், அடுத்து இந்த பொண்ணும் இவனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த கடங்காரு கால் பண்றாரு, இந்த சீனை காமிக்க முடியாது, காமிச்சா பயங்கர வல்கரா இருக்கும், வேணும்னா 2-3 போட்டோவா போடுற மக்களே. கடங்காரு கால் பண்ணி என்னமா காசு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதே டைம்ல அந்த பக்கம் ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அந்த கடங்காரு உங்க பொண்ணு வந்துட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கா போல, பயங்கரமா மூச்சு வாங்கி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மன பொண்ணையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வந்து உட்கார இவன் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பேச ட்ரை பண்ணும்போது நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் அது அந்த பக்கம் ரிங்கோடி ஆட்கள் அந்த மொட்டை கேங்கோட சேர்ந்து இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த தாடிக்காரர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வந்தவரு இந்த காரை இடிச்சு தள்ளி பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆயிட்டு கார் ஒரு பக்கமா போயிட்டு மோதி நிக்கும் போது கன்னோட வந்து நம்ம ஹரி அதுக்கப்புறம் கோயல் கூட வந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கன் பாயிண்ட்ல கடத்துறாரு. நீ போயிட்டு காரை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிய காரை ஓட்ட சொல்லும் போது ஹரி கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவன் பின்னாடி ஏறி உட்கார்ந்துக்கிறான். அந்த பொண்ணையும் அந்த ஆளையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. மக்களே காரை ஸ்டார்ட் பண்ணு, நான் சொல்ற வரைக்கும் நிப்பாட்ட கூடாது, நிப்பாட்டினேன் அப்படின்னா 3 பேரையும் கொலை பண்றேன் அப்படின்னும் போது இவனும் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். காரு போயிட்டே இருக்கும் போது வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல பாய அந்த பொண்ணு பயங்கரமா காண்டாவுரா. இந்த ஹரியும் சொல்றான் நீ அந்த மாதிரி பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அண்ணாவும் சொல்றாரு. இவன் கேட்காம யாராவது ஏதாவது பேசினா கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பாலியல் ரீதியா பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு கை கட்ட அவுத்துட்டு அப்படியே வெறி பிடிச்ச பொண்ணு மாதிரி கழுத்தை பிடிச்சி பயங்கரமா கடிச்சு எட்டி ஒரே உத இவன் அப்படியே கதவை திறந்துட்டு போயிட்டு ஓரமா கீழே ஒழுகுறான். இதே டைம்ல ஹரியால காரை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த கார் போயிட்டு பள்ளத்துக்குள்ள கவுருது. பயங்கரமான ஆக்சிடென்ட். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே காருக்குள்ள இருந்து ஹரி கோயல் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு அண்ணா 3 பேரும் தப்பிச்சு வெளியே வராங்க. காயம் பட்டிருக்கு, ஆனா பெருசா ஒன்னும் காயம் பண்ணல. இதே டைம்ல ரிங்கோடைய அடியாளு மொட்டை
அதுக்கப்புறம் கூட நொத்தம் வந்திருப்பான். இவங்களுக்கும் காயம் பட்டிருக்கும். முக்கியமா கூட வந்தவன் லவ்லின்னு பேரு. அவனுக்கு பயங்கரமா காயம் பட்டு மூஞ்சி முகரெல்லாம் ஒஞ்சி போயிருக்கு. இவங்களும் வண்டியை விட்டு இறங்கி அதுக்கப்புறம் ரிங்குக்கு கால் பண்ணா. ரிங்கு இந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ என்ன பண்ணு, லவ்லிய கொலை பண்று அப்படின்றான். அண்ணா அவன் நம்ம லவ்லினா நம்ம தம்பினா அப்படின்னும் போது நான் சொல்றத பண்ணு, இல்ல அப்படின்னா உன்னையும் சேர்த்து கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த பக்கம் சோனா வந்து அப்படியே ரொமான்டிக்கா பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நவுந்து போடி அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டு ஹரி என்னுடைய ஆள் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானா, இதுல நான் உனக்கு காசு வேற கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த பக்கம் அந்த மொட்டையை கூட இருக்க லவ்லிய ஷூட் பண்ணி கொலை பண்றான் மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சோனாவை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அந்த கல்யாண பொண்ணை பாக்குறாங்க. என்னமாச்சு உனக்கு, திடீர்னு கல்யாணமே வேணாம், கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னதான் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, இப்ப நான் கொஞ்சம் தனியா யோசிக்கணும், நீ வெளியே போ, இதெல்லாம் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அரியே நான் கல்யாணமே நிக்குமா நடக்குமான்னு குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த டைம்ல உனக்கு காசு வேணுமா, காசை பத்தி பேசுற நேரம் இது கிடையாது, முதல்ல கிளம்பு, உனக்கு தேவையான காசை கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப அவசரம், ஒரு கடன்காரன் வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ கண்டிப்பா காசு கொடுக்கணும், நான் அட்வான்ஸ் கூட வாங்காம 5 பேரை கூப்பிட்டு எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு கண்டிப்பா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கல்யாண பொண்ணு பயங்கரமா காண்டாயிட்டா. 2 நாளா போலீஸ் வந்துட்டு போறாங்க, இங்க என்னென்னமோ சம்பவம் நடக்குது, எதுக்கு போலீஸ் வராங்க எதுக்கு போறாங்க அப்படின்னே தெரியல, இங்க என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, இங்க நான் உடஞ்சு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், உனக்கு காசு தான் முக்கியமா, காசு கண்டிப்பா கொடுக்குறேன், முதல்ல இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டும் போது இவங்களும் திருப்பி திட்டுறாங்க, நீ வந்துட்டு கோமால உட்கார்ந்துட்டு இருக்க, இவ வந்துட்டு அசிங்கமான கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிருப்பா, அதே வார்த்தையால சோனா வந்துட்டு கல்யாண பொண்ணை திட்டி இங்க இருக்கிற எல்லாரும் கொலகார பசங்க, உண்மையிலேயே வந்துட்டு ஒரு டான்சர் பொண்ணு இங்க இருக்கிற யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அது என்ன யாரோ நீ கட்டிக்க போற இல்லையா, அவனுடைய அப்பா உன்னுடைய மாமனார் தான் கொலை பண்ணிட்டாரு, வெளியே என்ன விஷயம் நடக்குதுன்னு கூட தெரியாம உள்ள நீ உட்கார்ந்துட்டு இருக்க, முதல்ல கோமா விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போலான்னு பார்க்கும்போது, அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே தெரியும், இவ்வளோ ஏன் நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை காமிக்கிறாங்க. இவரும் ரிங்கோடி ஆள் தான், ரிங்கு கிட்ட இருந்து எக்கச்சக்கமா காசுலாம் வாங்கியிருக்காரு போல. இங்க பாரு, ஒரு தாடிக்காரன் வந்துட்டு நீ சொன்ன 3 பேரையும் கடத்திட்டு போற வழியில அவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு அந்த தாடிக்காரனை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்போ நாங்க தான் போயிட்டு இருக்கேன், அவங்க 3 பேரும் பயங்கர டேஞ்சர் போல அப்படின்னும் போது அவங்க டேஞ்சரா இல்லையா அப்படின்றது எனக்கு முக்கியமே கிடையாது, அவங்க 3 பேரையும் எப்படியாச்சும் முதல்ல கண்டுபிடிச்சு கொலை பண்ணு, இல்லனா என் கண்ணுக்கு முன்னாடி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ரிங்குடைய பார்ட்னரையும் நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. இவன் தான் என்னுடைய ஆளு, இவன் எப்படி இறந்து போனா, இவனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னர் புலம்பிட்டே இருக்கும் போது இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த தாடிக்காரன் வேற யாரும் கிடையாது, இந்த பார்ட்னருடைய ஆள் தான் மக்களே. அந்த தாடிக்காரன் கடத்தின உடனே இந்த பார்ட்னருக்கு கால் பண்ணி சொல்றான். உடனே இந்த பார்ட்னர் ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாரு, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற 3 பேரும் என்னுடைய கஸ்டடியில இருக்காங்க, உங்களுக்கு அவங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த ரிங்குக்கு எதிராக ஒரு கேஸ் வேணும், அவனாலையும் அவன் குடும்பத்தாலையும் என்னுடைய பிசினஸ் எல்லாமே நாசமா போச்சு, இப்போ அவனுடைய காலு கடியிலேயே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது கேஸ போட்டு அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுங்க, அந்த 3 பேரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டெட் பாடியை பார்க்கும்போது கழுத்துல யாரோ பயங்கரமா கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இதே போல ஒரு பைட் மார்க்க பெங்கால்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு போலீஸ் இறந்து கிடந்தாரு பாத்தீங்களா, அவருடைய கழுத்துலயும் அவருடைய உடம்புலயும் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. சோ அந்த காட்டுவாசி பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு, கெஸ் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த லோக்கல் பீப்புள் அதுக்கப்புறம் அந்த லோக்கல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள இவங்க 3 பேரையும் தேடிட்டு இருக்காங்க, இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த கல்யாண பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் வெளியே போறேன், கொஞ்சம் வெளியே டிரைவிங் மாதிரி போயிட்டு வந்தேன் அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும், அதுக்கு எனக்கு ஒரு கார் வேணும், நான் போயிட்டு மேனேஜர் கிட்ட போனை கொடுக்குறேன், எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் வேணா கூட வருவான்னு கேட்க இல்ல அப்படின்றாங்க, நானே தனியா போயிட்டு வரேன் அப்படின்னும் போது சரி ஓகே போனை கொண்டு போயிட்டு மேனேஜர் கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல இவங்களும் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருடைய நம்பர் வேணும், நான் போயிட்டு அவருக்கு
டிப் கொடுக்க போறேன் அப்படின்னும் போது ஆம்புலன்ஸ் டிரைவருடைய நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நீ வேணா சார்கிட்டயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க மேடம் என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி கொடு, நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண என்ன இந்த ஆளு ஆம்புலன்ஸ் டிரைவருடைய நம்பரை கொடுக்க சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு நம்பரையும் கொடுத்து அனுப்புறான். இவங்களும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் சேர்ந்துட்டு பயங்கரமான பிளான்லாம் போட்டு இவங்க 3 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் பிரிஞ்சு ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம கோயல் தான் காட்டுவாசி பொண்ணாச்சு, இவங்க எப்படி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றபடி கேளுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. காட்டுக்குள்ள தாறுமாறா ஓடுறாங்க, எகுறாங்க, குதிக்கிறாங்க. காட்டுக்குள்ள தான் இவங்க வந்துட்டு அவங்க முழுமையா அவங்களா ஃபீல் பண்றாங்க. மக்களே ஒரு சின்ன டீம் வந்துட்டு கன்னோட இவங்களை துரத்திட்டு வரும். அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள கொலை பண்ணிட்டும் போறாங்க. இவங்க எப்படியோ அந்த போலீஸ் கிட்ட இருந்து இப்போ தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போனோனே கூட ஒரு அண்ணா வந்திருக்காரு இல்லையா, நீ என் கூட வா, இவன் எக்கேடோ கெட்டு போறான், நம்ம தப்பிச்சு நம்ம ஊருக்கு போனா போதும் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவன் நம்மளை காப்பாத்த பயங்கரமா போராடி இருக்கான், அவனுடைய உயிரை கொடுத்து போராடி இருக்கான். இப்படி இருக்கும்போது அவனை விட்டு போறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நான் அவனை காப்பாத்த போறேன். அது மட்டும் இல்லாம எங்க அக்காவை கொலை பண்ணவங்களை பழி வாங்காம நான் இந்த காட்டை விட்டு வரப்போட்டு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏமா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க கையில கன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆயுதம் பண பலத்தோட இருக்காங்க, அரசியல் பலத்தோடும் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போயிட்டு ரிங்கோடைய காலில் விழுந்தா அவராச்சும் மன்னிச்சு விட வாய்ப்பு இருக்கு. அதை மீறி இவன் கூட சேர்ந்தா நம்ம விளங்காம தான் போவோம் அப்படின்னும் போது இங்க பாரு, கொலை செய்யப்பட்டது என்னுடைய அக்கா, நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த கல்யாண பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதையெல்லாம் கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல ரிங்கோடைய ஆள் ஒருத்தன் இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறான். இதோட 5வது எபிசோடு முடியுது. இன்னும் ஒரு 5 எபிசோடு இருக்கு மக்களே, அதை நாளைக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க மக்களே. பாய்.